கண்டிப்பா நீங்க உங்களோட கொரீஸ் என்னவா இருந்தாலும் நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரும் இந்த இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் இல்லை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னாலும் நீங்க இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா GSTR-9 பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி இந்த யூடியூப் சேனல்ல GSTR-9க்கான வீடியோஸ் நிறையவே இருக்கு. நேச்சுரலி 2021, 21, 22, 22, 23, ஈவன் 22, 23 கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் ஃபைல் பண்ண வேண்டியிருக்குல்ல நம்ம டிசம்பருக்கு. அதுக்கான வீடியோவும் என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. இருந்தாலும் நான் இந்த வீடியோ எதுக்காக போறேன்னா, ஃபினான்ஷியல் இயர் 22, 23ல நிறைய கொரீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கொரீஸ்ல என்னால டைம்ல ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால அந்த கொரீஸை சால்வ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம போடுறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனக்கு ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். GSTR-9 ஃபினான்ஷியல் 22, 23 ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா யாராருக்கு தேவையோ டீடைல் வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் 22, 23 போட்ட வீடியோல கேட்ட குரீஸை ஆன்சர் பண்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பாத்தீங்கன்னா நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஓபன் பண்ணியிருந்தேன். இதுல நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நான் போட்டிருக்க வீடியோல நிறைய கொரீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொரீஸை சால்வ் பண்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ தட் உங்களோட என்னோட பழைய வீடியோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொரீஸ் வரலாம். அந்த கொரீஸை இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொரி போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டவுட் எனக்கு, மார்ச்ல தப்பா ஃபைல் பண்ணிட்டேன், அதை ஏப்ரல்ல கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனுவல் ரிட்டர்ன்ல எப்படி ஷோ பண்றது? அதாவது ஃபினான்ஷியல் 22, 23ல மார்ச் 23யோட தப்பா ஃபைல் பண்ணியிருக்காரு, அதை வந்து ஏப்ரல் 23ல அவர் ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ GSTR-9ல நம்ம எப்படி நம்ம ஷோ பண்றதுன்னு கேட்டிருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு அதை லைவா சொல்றேன். சப்போஸ் நீங்க ஒரு பர்டிகுலர் டர்ன் ஓவர் வந்து மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 22, 23ல ஏதாவது ஒரு மந்த்ல GSTR-1 இல்ல 3Bலயோ நீங்க தப்பா உங்களோட டர்ன் ஓவரை காட்டிட்டீங்க. ஆனா அதை கரெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் செப்டம்பர் 2000 நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் செப்டம்பருக்கு நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த 6 மந்த்ல நீங்க ஏதாவது ஒரு மந்த்ல நீங்க அதை கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபினான்ஷியல் இயர் 22, 23ல அதாவது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட டர்ன் ஓவரை நம்ம நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் காட்டியிருப்போம். அதுக்கான கரெக்ஷனை எங்க நம்ம GSTR-9ல மென்ஷன் பண்றது? ஸோ அதுதான் இந்த கொரியா கேட்டிருக்காரு. ஸோ அதை நம்ம எங்க மென்ஷன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, டேபிள் நம்பர் 10, 11. இந்த 10, 11ல போனீங்கன்னா இங்க எக்ஸாக்டா போட்டுருக்காங்க பாருங்க. பர்டிகுலர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் for the financial year declare in return of next financial year till the specific period. இந்த specific period இருக்கும் நம்ம previous year financial year ஓட turnover மென்ஷன் பண்ண முடியுமோ அந்த ஸ்பெசிஃபிக் பீரியட்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட டர்ன்ஓவரை நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா இந்த டேபிள் நம்பர் 10 and 11ல நம்ம டிக்ளேர் பண்ணணும். 10 and 11 என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா, சப்ளை ஆர் டாக்ஸ் டிக்ளேர் த்ரூ அமெண்ட்மெண்ட் பிளஸ் நெட் ஆஃப் டெபிட், சப்ளை ஆர் டாக்ஸ் ரெடியூஸ் த்ரூ அமெண்ட்மெண்ட் மைனஸ் நெட் ஆஃப் கிரெடிட் நோட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். டேபிள் நம்பர் 10ல என்ன போடணும், டேபிள் நம்பர் 12ல என்ன போடணும். டேபிள் நம்பர் 10ல டாக்ஸ் supplies or tax declared through amendment plus debit note. அதாவது நீங்க ஷார்ட் ஃபாலா காட்டிட்டீங்க உங்க டர்ன் ஓவர். சப்போஸ் 1 lakh டர்ன் ஓவர் நீங்க காட்டணும், பட் ஆனா நீங்க 50,000 டர்ன் ஓவர் காட்டினீங்க, பேலன்ஸ் 50,000 நீங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் காட்டிருக்கீங்க அப்படின்னா இங்க 50,000 நீங்க போட்டு அதுக்கான டாக்ஸை போட்டுட்டு நீங்க டிக்ளேர் பண்ணணும். சப்போஸ் நீங்க 1 lakh டர்ன் ஓவர் உங்களோட ஆக்சுவல் டர்ன் ஓவர், ஆனா நீங்க டிக்ளேர் பண்ணது 1.5 lakhs, பேலன்ஸ் 50,000 ரிவர்சல் பண்ணது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அப்படின்னா பேலன்ஸ் 50,000 இங்க நீங்க போடணும். அதாவது 50,000 நம்ம எக்ஸஸா காட்டிட்டோம், அதை ஷார்ட் ஃபாலிங்க காட்டும். ஸோ இது மாதிரி தான் உங்களோட ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவரை நெக்ஸ்ட் இயர் டர்ன் ஓவர்ல நீங்க ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா, GSTR-1 and 3Bல ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேபிள் நம்பர் 10 and 11ல GSTR-9ல நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ டர்ன் ஓவர்ல GSTR-1, 3Bல டிக்ளேர் பண்ண விட்டுட்டோம், DRC-03ல எப்படி பே பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது GSTR-1லயும் 3Bலயும் அவங்க மென்ஷனே பண்ணல பர்டிகுலர். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 22, 23 எடுத்துப்போம். அதுல GSTR-1லயும் 3Bலயும் மென்ஷன் பண்ணல. ஆனா நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் பீரியட், நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ஸ்பெசிஃபிக் பீரியட்ல அவர் GSTR-1ம் 3Bலயும் அந்த பர்டிகுலர் டர்ன் ஓவரை டிக்ளேர் பண்ணிட்டாரு.
அப்ப GSTR-9ல உங்களுக்கு குறைவா தான் டர்ன் ஓவர் காட்டும். ஆனா நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த மிஸ் ஆன டர்ன் ஓவரையும் ஆட் பண்ணி தான் நம்ம ஃபைல் பண்ணணும். அப்ப GSTR-9க்கும் உங்களோட இன்கம் டேக்ஸ்க்கும் டேலி ஆகும். ஸோ இப்போ இந்த டர்ன் ஓவரை நம்ம எங்க டிக்ளேர் பண்றதுன்றது கேட்கிறேன். இது சேம் ஒன்று தான். இந்த டேபிள்ல தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். பட் ஆனா டாக்ஸ் எங்க பே பண்ணணும்னு கேட்டிருக்கோம். இங்க இந்த டேபிள்ல தான் மிஸ்ஸிங் டர்ன் ஓவரை நம்ம மென்ஷன் பண்ணோம். பட் இங்க கேட்டிருக்காரு DRC-03ல எப்படி பே பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல போயிட்டு யூசர் சர்வீஸ்ல மை அப்ளிகேஷன்ல போயிடுங்க. மை அப்ளிகேஷன்ல போனீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்டிமேஷன் ஆஃப் வாலண்டரி பேமெண்ட் DRC-03. இதுல நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வாலண்டரி பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா லைபிலிட்டி மிஸ்மேட்ச் GSTR-1 to 3B அதுவும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் 73(5) கேட்கும். எந்த ஃபினான்ஷியலோ அந்த ஃபினான்ஷியல் செலக்ட் பண்ணிட்டு ஓவரால் டாக்ஸ் பீரியட் அந்த ஃபினான்ஷியல் போட்டு எந்த டாக்ஸ் பீரியட்ல நம்மளுக்கு தப்பா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி என்ன டாக்ஸ் நம்ம பே பண்ணணுமோ அந்த டாக்ஸ் இங்க ஆட் பண்ணி ப்ரொசீட் டு பேல பே பண்ணலாம். ஏன்னா இது GSTR-1 3B மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா நீங்க இந்த செக்ஷனை செலக்ட் பண்ணலாம். அதாவது GSTR-1ல காட்டிட்டு 3Bல நீங்க பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லைபிலிட்டி ஷார்ட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ அப்ப GSTR-1ல என்ன டிக்ளேர் பண்ணீங்களோ ஷார்ட் ஃபால் லைபிலிட்டி அதை 3Bல நீங்க காட்டிருக்கணும், காட்டல. ஸோ அந்த லைபிலிட்டிக்கு இங்க மென்ஷன் பண்ணி நீங்க டாக்ஸ் கட்டிடலாம். இல்லைன்னா நீங்க வாலண்டரி இந்த செக்ஷன் நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா வாலண்டரி பேசிஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன அமௌண்ட்டை நீங்க பே பண்ணலாம். ஏன்னா இவங்க கேட்டிருக்க கோரி GSTR-1லயும் காட்டல 3Bலயும் காட்டல, ஷார்ட் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டுத்துலயும் காட்டல. இங்க மிஸ் மேட்ச் GSTR-1 and 3B கிடையாது, 2 3B கிடையாது. ஸோ வாலண்டரி செலக்ட் பண்ணிட்டு அந்த மிஸ்ஸிங் டர்ன் ஓவரான டாக்ஸை இங்க ஷோ பண்ணி நீங்க டாக்ஸ் காட்டிடலாம். ஓகே, இதுதான் இந்த செகண்ட் கொரிக்கான ஆன்சர். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். அடுத்த கொரிக்கு போயிடலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மிஸ்ஸிங் RCM பேமெண்ட் ஹவு டு மென்ஷன் இன் GSTR-9. RCM பேமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல. மேபி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லயும் அவங்க காட்டல. அப்பனா இப்ப GSTR-9 ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது RCM பேமெண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அதை எப்படி பே பண்றதுன்னு கேட்டுருவாங்க. மிஸ்ஸிங் RCM பேமெண்ட் நம்ம எங்க நம்ம டிக்ளேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆனுவல் ரிட்டர்னுக்குள்ள போய்க்கலாம். இப்ப ஆனுவல் ரிட்டர்ன்ல கொடுங்க மிஸ்ஸிங் RCM டர்ன் ஓவர் வந்து நம்ம இங்க டேபிள் நம்பர் 4Gல நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அதாவது இன்வர்ட் சப்ளை which tax is to be paid on reverse charge. இங்க எதுவுமே வராது சப்போஸ் நீங்க டிக்ளேர் பண்ணல. இல்லைன்னா இதுக்கு 1000 rupees காட்டுது, மேபி 10,000 இருக்கலாம். நீங்க அந்த பர்டிகுலர் 9,000 வந்து மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த டர்ன் ஓவரை நீங்க இங்க டிக்ளேர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க டாக்ஸ் வந்து இங்க GSTR-9 மூலமா பே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னா டேபிள் நம்பர் 9 ஓபன் பண்ணீங்கன்னா இங்க டாக்ஸ் பேபிள்ல வேணா உங்களோட லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் 9,000க்கான டாக்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா டாக்ஸ் பே பண்ணீங்கன்னா இங்க வந்து அதை டிக்ளேர் பண்றதுக்கு ஏன்னா இங்க எல்லாமே ஐடியா தான் இருக்கும். நம்ம இங்க டிக்ளேர் பண்ண முடியாது, டாக்ஸ் பே பண்ணதை இங்க டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அப்ப நம்ம GSTR-9 வந்து கரெக்டா பே பண்ண முடியாது. ஆனா இங்க டர்ன் ஓவரை நீங்க டிக்ளேர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நீங்க டேபிள் நம்பர் 4ல Gல உங்க டர்ன் ஓவரை RCM மிஸ்ஸிங் டர்ன் ஓவரை நீங்க மென்ஷன் பண்ணி GSTR-9 ஃபைல் பண்ணணும். அதுக்கான டாக்ஸை நம்ம DRC-03ல தான் பே பண்ணணும். ஆல்ரெடி நாங்க சொன்ன மாதிரி சர்வீஸ்ல போயிட்டு யூசர் சர்வீஸ்ல மை அப்ளிகேஷன் போனீங்கன்னா DRC-03 செலக்ட் பண்ணிட்டு அங்க நியூ அப்ளிகேஷன் கொடுத்து அங்க போயிட்டு வாலண்டரி பேமெண்ட்ல போயிட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் RCM பேமெண்ட் என்ன அமௌண்ட்டோ அதை வந்து நீங்க லைபிலிட்டியா நீங்க பே பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்க 9ல நம்ம அதை பே பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க HSN-Y சம்மரி எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா HSN-Y சம்மரி நம்ம GSTR-9ல ஃபில் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வந்து வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டர்ன் ஓவர் வந்து நீங்க டிக்ளேர் பண்ணிருப்பீங்க GSTR-1 and 3B. GSTR-1ல இருக்க ஃபிகர்ஸ் தான் உங்களுக்கு டேபிள் நம்பர் 4ல GSTR-9ல வரும். அதே மாதிரி GSTR-3Bல என்ன ஃபில் பண்றோமோ அதுதான் டேபிள் நம்பர் 9ல உங்களுக்கு வரும். ஸோ நீங்க டேபிள் நம்பர் 1ல வந்து நீங்க பைசா டிஃபரன்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 12,09,15 இருக்கு. இப்ப 12,09,050 இன்ட்டு இது வந்து 18%. ஸோ 9% போட்டீங்கன்னா உங்களுக்கு 108,814.5. பட் ஆனா நீங்க டிக்ளேர் பண்ண டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டேபிள் நம்பர் 4ல டிக்ளேர் பண்ண டாக்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த எரர் வராது. சப்போஸ் பைசா 1 பைசா 2 பைசா வித்தியாசம் இருந்தா கூட உங்களுக்கு எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்க போட்டு பார்க்கறேன். இங்க ஆல்ரெடி கரெக்டா இருக்கனா உங்களுக்கு எரர் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க இங்க 12,09,050 இதுக்கு 18% 99% போட்டா 108,814.5 தான் வருது. சப்போஸ் நான் இங்க
49 கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் 49 கொடுக்குறேன். கொடுத்து நீங்க சேவ்னு ஐட்டம் கொடுத்தனா உங்களுக்கு டாக்ஸ் அமௌண்ட் should not be equal to tax rate. அதாவது ஒரு பைசா இருந்தா கூட இங்க HSN சம்மரியில உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கரெக்டா எடுத்துக்காது. கரெக்டா எக்ஸாக்டா இந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸபிள் வேல்யூக்கு என்ன டாக்ஸ் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் போட்டாதான் உங்களுக்கு இங்க சேவ் ஆகும். இதனால நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டா அந்த டாக்ஸபிள் வேல்யூக்கு என்ன டாக்ஸ் ரேட்டோ அதை எக்ஸாக்டா போட்டுட்டு நீங்க ஐட்டத்தை சேவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு HSN சம்மரி ரேட் வந்து கண்டிப்பா சேவ் ஆகும். ஸோ இந்த கொரி கண்டிப்பா இது மூலமா உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ நீங்க கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா GSTR 2A எனக்கு GSTR 3B எக்ஸஸா கிளைம் பண்ணிட்டேன். எப்படி டிஃபரன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி GSTR 9ல பே பண்ணுறது. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி GSTR 2Aக்கும் GSTR 3Bக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். அதாவது டேபிள் நம்பர் 7ல போனீங்கன்னா உங்களுக்கு இங்க டிக்ளேர் பண்ணலாம். இதுக்கான டீடைல் வீடியோ வந்து என்னோட GSTR 9 ஃபினான்ஷியல் 22-23ல இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனும் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்க போயிட்டு உங்களுக்கு தப்பான ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா டீடைல் ஆஃப் ஐடிசி ரிவர்ஸ் அண்ட் இன்னெலிஜிபிலிட்டி ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் இங்க வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணி காட்டலாம். அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை நீங்க DST-03ல தான் போய் பே பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மை அப்ளிகேஷன்ல போனீங்கன்னா மை அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு DST-03 நியூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டின மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல ஐடிசி மிஸ்மேட்ச் GSTR 2A 2B to GSTR 3B நம்ம 2A 2Bக்கும் 3Bக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டாக்ஸ் லைபிலிட்டி நம்ம கட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா இங்க வந்து நம்ம அதை கட்டி நம்ம செட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ GSTR 9 ஃபைல் பண்ணும்போது ஏற்படுற சில டவுட்ஸ்க்கும் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் GSTR 9 ஃபைல் பண்ணணும்னு தோணுதோ நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா யாருக்கெல்லாம் தேவையோ நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு GSTR 9 தவறு இல்லாம உங்களுக்கு ஃபைல் பண்ணி தரப்படும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.